அப்பனநல்லூர் அருள்மிகு அன்ன காமாட்சி அம்மன் திருக்கோயிலின் பூர்வாங்க வேலைகள் தொடங்கப்பட்டது. நேற்று மாலையிலே இறையானை பெற்று மூத்த பிள்ளையார் முதல் நிலை வேள்வியும், அதனைத் தொடர்ந்து நவகோள்கள் நல விண்ணப்பம், அதனைத் தொடர்ந்து என் திருமகள் வழிபாடு சிறப்பாக நடந்தேறியது. நேற்று இரவு 8 மணிக்கு மேல் நிலபதி வேள்வி என்று சொல்லக்கூடிய அந்த வாஸ்து பூஜையானது நம்முடைய அன்பர்களின் ஒத்துழைப்புடன் மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இன்று காலை நடக்கவுள்ள வழிபாடுகள், காலை நம்முடைய அன்பர்கள் வீட்டு தெய்வத்தை வணங்கி அங்கிருந்து அந்த வழிபாட்டு பொருட்களை கொண்டு வந்துள்ளனர். இப்பொழுது முதலாக நாம் இங்கே தொடங்க வேண்டிய வழிபாடானது புனித நீர் வழிபாடு. புனித நீராக கருதுவது நம்முடைய கங்கை நீரை சொல்வார்கள். 7 நதிகளின் நீரை இதில் கலந்ததாக பாவித்து மந்திரத்தின் மூலமாக அந்த 7 நதிகளை இங்கே எழுந்தருளச் செய்து வழிபாடுகள் இயற்றி அந்த நீரை கொண்டு இந்த கலசத்திலே நீரை நிரப்ப வேண்டும். இது வழி, இது நம்முடைய முறைமைகள். இதுதான் இப்பொழுது அதற்காக உண்டான வழிபாடுகள் தொடங்க உள்ளன. அதற்கு முன்னதாக இங்கே நாம் கலசத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களை எழுந்தருளச் செய்துகின்றோம். மகளிர் வந்தீங்கன்னா விளக்கேற்றிடலாம். யாராவது 2 பேர் வாங்க விளக்கேற்றுறது. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் வாங்க. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே, விளக்கினில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. ஓம் விளக்கினில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. கொஞ்சம் நான் சொல்றது அப்படியே கேளுங்க. கும்பிட்ட மாதிரி இருங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருப்பா. கையில கும்பிட்ட மாதிரி இருங்க. ஓம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இப்ப இடுங்க பாதத்துல, விளக்கோட பாதத்துல இடுங்க. நன்றி. நம்ம வேள்வி குழாம் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் எங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துருங்கப்பா, முன்னாடி வந்துருங்க. எழுந்தருள செய்யணும். இப்ப மேல முன்னாடி நம்ம தெய்வங்களை முதலே மூத்த பிள்ளையாராக விளங்கக்கூடிய கணபதியை எழுந்தருள செய்யுங்க. ஓம் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடி கொடு தன்னதடி வழிபடும் அவர் இடர், பிடியதன் உரிமை கொலமை கரியது, வடி கொடு தன்னதடி வழிபடும் முறை, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே, பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடி கொடு தன்னதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஓம் செங்கேடெடுத்த சனபடிவேலும் திரும்பவும் பங்கே நிறைத்தனர் பண்ணிதோளும் பதுமலர் கொங்கே தரளம் சொரியும், செங்கோடை குமரனை எங்கே நினைப்பிடும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனேன். ஓம் அம்மைக்கு ஓம் மாறிலாத இப்பூசனை என்றும் மன்ன எம்பிரால் மகிழ்ந்து கொண்டரளி, ஈரிலாத இப்பகுதியினுள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும் என்று வேறு செய் வினை திருவடி பிழைத்தல் வழி இங்குளார் வேண்டின செய்யணும், வேறு மாதவ பயன் கொடுத்து அருள வேண்டும், பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும் என்றடல், பிறப்பு வெடிப்பால் உண்டு இல்லை என்று ஒரு செய்தி நின்றது, வன் தில்லை மண்ணில் மண்ணி நிறைந்தது. ஓம் ஆற்றல் மிக்க அன்பால் அடைக்கும் ஏகாம்பர நாதர் எழுந்தருளுக, ஓம் ஆற்றல் மிக்க அன்பால் அடைக்கின்றும் சிவபெருமான் எழுந்தருளுக, ஆற்றல் மிக்க அன்பால் அடைக்கின்றும் கன்னிமார்கள் எழுந்தருளுக,
ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம் துர்க்கை அம்மன் எழுந்தருளுக. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம் பெருமாள் எழுந்தருளுக. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம் பெருமாட்டியின் ஆயுதமாகிய சூலம் எழுந்தருளுக. ஓம் ஆற்றல் மிக்க அன்பால் அடை சதாசிவ மூர்த்தமா விமான கலசம் எழுந்தருளுக. ஓம் ஆற்றல் மிக்க அன்பால் அடைக்கினும் அடியார் பெருமக்களாகிய தனி கருப்பு எழுந்தருளுக. காத்தவராயர் எழுந்தருளுக. சின்னாண்டவர் எழுந்தருளுக. பெரியாண்டவர் எழுந்தருளுக. மருத வீரன் எழுந்தருளுக. மாசி பெரியண்ணன் எழுந்தருளுக. லாட சன்னாசி எழுந்தருளுக. பெருமாட்டியின் வாயிற்காவலாக விளங்கக்கூடிய யோகினி மோகினி எழுந்தருளுக. ஓம் அடியார் பெருமக்கள் எழுந்துள்ள நம்முடைய அன்ன காமாட்சி அம்மனின் திருவடிகளை விளக்கி வணங்குகின்றோம். கொடுப்பா பண்ணுப்பா நீ திருவடிகளை விளக்கி வணங்குகின்றோம். திருவாய் விளக்கி திருமுடி விளக்கி வணங்குகின்றோம். ஒருத்தர் தான் பண்ணலப்பா, டக்கு டக்குன்னு அவங்கவுங்க பண்ணுங்க. ஓம் ஓம் சோதியே சுடரே சுடரி விளக்கி சூரிய ஓம் வேட்டவி முன்னும் விருசிலந்துக்கு காட்டவும் நாமலம் காலையும் மாலையும் ஊட்டு அவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவிகாட்டுதும் பால் அவியாமே சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமிர்து ஆகியதே. ஓம் சார்ஜ் தம்பி இதாக ஆஃப் ஆயிடுது. ஓம் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. என்ன பண்றீங்க? அந்த பக்கம் ஒருத்தர் இல்லைங்க, இந்த வேலை இவங்ககிட்ட கொடுங்க, சின்ன பசங்க கொடுங்க. அது வாங்க, அது மணி எடுத்து. உலகத்தை முடிப்போர் தாண்டு கொண்டார் போலும் காவிமல் காவிரி நல் யமனை கங்கை தரப்படி கொற்றாமல் மக்கள் சிந்தி தூவிடுமணி ஒரு திட்டம் சூழ்ந்த குடந்தை கீழ்கொட்டத்தியம் கூட்ட நாரே எட்டவரை தூவிகளை செய்ய எட்ட தூவி. ஓம் நீரை சம்மிதா மண்டல அர்ச்சனை. ஓம் தனிவழி தலைவா போட்டியோம் போட்டியும் மதுரையோடு போட்டியும் முமையிரு குரா போட்டி ஓ மண்டல் மதுரையை போட்டியோ மதுரை போட்டி மதுரை முகமை போட்டி முடியே போட்டி வடியே போட்டி ஓம் விருது கண்ணையை போட்டியோ விருது கருகியே போற்றி. இப்பொழுது அந்த நீரின் தன்மைகளை எல்லாம் நம்முடைய அருட்பெருஞ்சோதி அகவலே வள்ளல் பெருமான் கொடுத்தருளில அந்த பாக்களை இப்பொழுது நீரில் சிவசான்யத்தை ஏற்றுகின்றோம். ஓம் எல்லாரும் இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் 2 தடவை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொல்லணும். சரியா? ஆரம்பிக்கலாமா? ஓம் நீரெனில் தன்மையும் நிகழூர் ஒழுக்கமும் ஆறுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரெனில் பசுமையை நிறுத்தி அதிர்பல ஆறுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை பூவியல் நிகழுற திரவியல் ஆதர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரில் சுவை நிலை நிறைத்து அதிர்பல்வகை ஆறுற புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரினில் கருநிலை நிகழ்த்தி அதிர்பல ஆறுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை நான்கியல் நிலவித்து அதிர்பல ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை ஒளியல் நிகழ்பல குணையல்
ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை ஒளியல் நிகழ்பல குணையல் ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை சத்தர்கள் சத்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரில் சத்தர்கள் நிறைவகை உரைவகை ஆர்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி. நீங்க கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? கங்கை நீர்லாம் கொடுத்துட்டீங்களா? சேர்த்தாச்சா? ஓம் நீரிடை உயிர் பல நிகழ்வுறு பொருள் பல ஆரூர் அமைத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை நிலைபல நிலை உரு செயல்பல ஆர்கொல வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரினில் நீர் உரு பக்குவ நிறை உரு பயன்பல ஆரூர அமைத்த அருட்பெரும் ஜோதி நீரியில் பல பல நிறைத்து அதிர்பிறவும் ஆர்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி. ஓம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. 7 புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களானது இப்பொழுது இந்த கலசத்திலே நம்ம அண்டாவில் நிறைச்சிருக்கோம். சிவசான்னியத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு தந்தருளிய அகவலின் மூலமாக ஏற்றி இருக்கின்றோம். அடுத்து அந்த நீருக்கு தூப தீப அமுதோட்டல் வழிபாடுகளை செய்கின்றோம். முதலில் புகை வழிபாடு. ஓம் பெரும்புலர் கற்பூரம் காட்ட மாட்டேன். ஓம் இருப்பா 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 நிறைய இருக்குப்பா. ஓம் ஆதியனை எரிமணியின் ஓசை யானை அண்டத்தார்க்கு அறிவொண்ணாதப்பா அறிவொண்ணாது அப்பால் மிக்க சோதியனை தூமறையின் பொருளான் தன்னை சுரும்பு அமரும் மலர் கொன்றை தொன்னூல் பூண்ட வேதியனை அறமுறைத்த பட்டன் தன்னை விலங்கு மலர் அயன் சிரங்கள் 5இல் ஒன்றை சேதியனை திருவானை காவலானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே. ஓம் ஓம் அமுது படைத்தல். ஓம் ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே காணக்கண் அடியேன் பெற்றவாறே அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரணே போற்றி துடியடை பாகமான தூய நற்சோதி போற்றி பொடி அணி பவளமேனி புரிசடை புராண போற்றி போற்றி. ஓம் வெட்டபி உண்ணும் வெரிசரை நந்திக்கு காட்டமும் ஓம் இது போற்றிய என் மாமலர் சொல்லு. ஒரு கலசத்தை கற்பூர பள்ளி காட்டுங்க. கெட்டி மேல ஓம் ஆமா அதுல ஊத்து 2 கலசம் வச்சு முன்னாடி ஊத்து. ஓம் மண்ணும் திசை வேதியில் மங்களாகதிக்கண் துண்ணும் சுடர் வன்னி வளர்த்து துதைந்த நூல் சூழ் பொன்னின் கலசங்கள் குடங்கள் ஊரித்த தூணீர் உண்ணும் செயல் மந்திர யோகர் கெட்டிமேளம் மந்திர யோகர் நிறுத்தினார்கள். அப்புறம் நான் கேட்கும்போது ஓம் இளம் பரிதி 100,000 கோடி போல
ஓம் இளம் பருதி பரிதி ஒற்றை தீபம் இது பண்ணு கற்பூரம் காட்டு போடு கற்பூரம் காட்டுங்க. ஓம் கற்பூர பொருளை காட்டுங்க. கெட்டி மேல சொல்லு. இந்த இதுக்கு இங்க ஒரு இது காட்டுருங்க. கலசத்துக்கு காட்டுங்கப்பா. ஓம் இளம் பரிதி 100,000 கோடி போல வளம் தரும் தெய்வீக வடிவம் முளந்தனில் கண்டு ஆதரிப்போர்க்கு ஆறுகிறாய் அன்பர் அகத்தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொளியை அவோதிய 5 ஓங்காரத்து உள்ளிருக்கும் உள்ளொளியாய் 5 ஒளிர்க்கும் நீங்காத பேருருவாய் நின்றானே தாங்கரிய மந்திரமே சோரியாய் வான்பதமே மாமுடியாய் தந்தவரும் மன்னமே தொக்காக பந்தனையால் ஒத்த புவனத்து உருவே ரோமமாய் தத்துவங்களே சத்தத்தாதுவாய் வைத்த கலையே அபயமாய் காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் போற்றி 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 போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். பெருமக்களே, இப்பொழுது நம்முடைய புனித நீர் வழிபாடானது நிறைவு பெற்றது. இந்த நீரை கொண்டு கலசத்திலே இந்த நீரை அங்கே முறையாக பூஜை செய்து கலசத்திலே ஊற்றுவார்கள். அடுத்து நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மண் வழிபாடு. இங்கே மண் வழிபாட்டிற்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அப்புறம் புனித மண்களாக சொல்லக்கூடிய அந்த மண்களை எல்லாம் எடுத்து ஆற்று மண், நம்முடைய புற்று மண், இதெல்லாம் நல்ல மங்களகரமான இடமோ அந்த மண்ணெல்லாம் எடுத்து இங்கே சேர்த்து சிவலிங்கமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த சிவலிங்கத்திற்கு இப்பொழுது பூசை ஆற்றப்பட இருக்கின்றது. யார் எடுத்து ஏற்பாடு பண்றது? சின்ன பக்கம் இருக்குமா? எங்க அஜி எங்க இல்லாட்டி அஜி மண்ணை எடுத்து பூசித்தல் வடமொழியிலே மிருத் சங்கிரகணம் என்று சொல்லுவார்கள். ஓம் 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 எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வளான்றனை ஏத்து எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வளான்றனை ஏத்து திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்புவர் தம் கை. அந்த நீர்ல கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு போட்டுருங்க. அந்த 2 நீர்லையும் கொஞ்சம் போடுங்க. அங்க இருக்கு பாருங்க. ஓம் மண்ணை இடந்து அதன் கீழொடும் ஆதித்தன் விண்ணை இடந்து வெளி செய்து நின்றிடும் கண்ணை இடந்து கலிதந்த ஆனந்தம் என்னும் கிழமைக்கு இசைந்து நின்றானே. மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆயிடும் உன்னின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே கண்ணொன்று தான் பல காணும் தனை காணா அண்ணலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே. ஓம் மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும் காணின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் 5 செறிந்த 5 பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே. ஓம் இப்பொழுது எழுந்தருள செய்கின்றோம் பெருமானை. ஓம் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவனனை ஆட்கொண்டளித்திருமாகில் அவண்டனையான் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவனை பன்னால் அழைப்பொடியான் என்று. ஓம் ஓம் தனிகளை தலைவா போற்றி ஓம் உயிர்லை போற்றி முருகனை முருகரா போற்றி மண்ணொலி மலை போற்றி ஓம் இரதத்தைமை போற்றி முகவை போற்றி முடியை போற்றி வடிவை போற்றி கண்ணை போற்றி ஓம் இரத கருவியே போற்றி ஓம் எழுந்தருளியுள்ள எல்லாம் வல்ல பெருமானின் திருவடிகள் விளக்கி வணங்குகின்றோம். அவர்தம் திருவாய் விளக்கி வணங்குகின்றோம். அவர்தம் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம். ஓம் பெரும்புலற்காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புடுமலை கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து சோதியே சுடரே சூடொலி விளக்கே சுருகிடல் பனைவிடை மலர்ந்தை உதிரி தனிப்பூ இல்ல தனித்தனி பூ இருக்கா? தனித்தனி பூ எடுத்து வச்சுங்க. ஓம் இப்பொழுது நம்முடைய நிலத்திலே எடுத்த அந்த மண்ணை கொண்டு மந்திரங்களை ஓதி
சிவலிங்கத்தை பிடித்திருக்கிறார்கள். அங்கே பெருமானை எழுந்தருள செய்திருக்கின்றோம். அந்த பெருமானுக்கு இப்பொழுது அபிடேகங்கள் நடக்க உண்டன. தமிழிலே அழகான வார்த்தை திருமஞ்சனம். இப்பொழுது பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆற்றுவிக்கப்படுகின்றது. முதலில் என்னப்பா உணவு லேசா பண்ணுங்க, ஒரு சிறிய அளவு உணவு. மேல ஒரு பூ வச்சிருப்பா முதல்ல. எதிர் இப்ப உடை ஆடை இருக்கா? ஆடை இருக்குல்ல, சரி மேல வச்சிருங்க. இப்பொழுது பெருமானுக்கு சிவபுராணம் ஓதி இங்கே அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. யார் யாருக்கெல்லாம் சிவபுராணம் தெரியுமோ எங்களோட சேர்ந்து பொறுமையாக ஓதணும், வேகமா போகாதீங்க. ஓம் முதல்ல நீர்ல முதல்ல பண்ணிடு. அப்புறம் ஓம் தொல்லையீரம் பிரபி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரின் கோன் திருவாசகம் என்னும் தேன். மேல பூ எடுத்துரு. ஓம் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் மாயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குய்வார் உள்மையிலும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயே உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலா கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியா எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலே தென் எம்பெரும்பான்மையே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமாலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகட வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதென் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியுளாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணொளோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த விரப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறு 9 வாயிற்குடியிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய
விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்துள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் தயாவான தத்துவன் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரணே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதர் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் அல்லையும் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே இத்தம்மையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணவர் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனை காக்கும் எம் காவலன் காண்பரிய வேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்யெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்த வினை பிறவி சாராமி கள்ளம் குளக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளற்பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் எத்த பணிந்து பணிந்து பல்லோரும் எத்த பணிந்து பணிந்து. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே தீவினையாள சிவ சிவ என்றிட தீவினை மால் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே. அம்பலம் தில்லையம்பலம். பரவாயில்ல பரவாயில்ல அப்படி நம்ம எல்லாத்துக்கும் போடதான் போறோம். அவர் விழணும் ஆக்சுவலா. ஓம் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர்
சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவ சிவ சிவ என்ன சிவகதிதானே. சுரிகுடல் பணிமிடமந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனம் மாலன் அமுது எங்க இருந்து அமுது இருக்கு எடுத்துட்டீங்களா? அமுது இருக்கு பாருங்க. ஓம் வெட்டபி உண்ணம் மிருதந்தைக்கு காட்டவும் நாமலம் காலையும் மாலையும் ஊட்டு அவியாவனம் உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவிகாட்டுதும் பால் அவியாமீ. ஓம் அடுத்து போற்றிகள். அருட்பெருஞ்சோதி அகவலை ஓதி இங்கே மண்ணுக்கு உண்டான வள்ளல் பெருமான் அருளிய அகவற்பாவை ஓதுகின்றோம். நீங்க எல்லாரும் 2 முறை அருட்பெருஞ்சோதி சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓம் மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடக்கை அன்னுரை அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் ஐம்பு வகுத்து அதில் ஐந்திரம் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் நாற்றம் வகுத்து அதில் பல்வகை அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் பற்பல வகை கரு நில இயல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் ஐந்தியல் வகுத்ததில் பல்வகையன் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பல்நிலை அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினுள் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணியல் சத்திகள் மண் செயல் சத்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணுரு சத்திகள் மண்கலை சத்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணொளி சத்திகள் மண்கரு சத்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்கண சத்திகள் வகைபல பலவும் அன்புல அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலை சத்தர்கள் வகைபல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி ஓம் போற்றினின் பேரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. கற்பூரம் கற்பூரம் எடுமா. கேட்டி மேலப்பா. ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியூகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் ஓம் ஒளிநீர் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும். சரி, அந்த இதை நகையை எடுத்து எல்லாம் கொஞ்சம் பூ எடுத்து கட் பண்ணி கொடுப்பா எல்லாருக்கும். இந்த பூ இல்லை, அந்த பூ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பூ இவரை கட் பண்ணி சின்ன கட் பண்ணி யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு தட்டில் வச்சு கொடுங்க. நகையில் எடுத்துருங்க, நகையை மட்டும் எடுங்க. நம்ம யாகசாலைக்கு வரைக்கும் போகணுங்க. கொஞ்சம் நம்ம வாத்தியம் எங்க வந்தீங்கன்னா போகலாம். சின்னப்பா அவரை தூக்கிடுங்க. ஓப்பன் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் அந்த ஒரு பக்கம் தான், கிழக்கு பக்கம் தோணும். நகை கொடுத்தவங்க எல்லாரும் பார்த்துக்குங்க. எல்லா நகை வந்துச்சா பாருப்பா. நகையை கொடுத்தவங்க பார்த்து வாங்கிடுங்க, நல்ல நகையா பார்த்து வாங்கிடுங்க. வாங்க 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 வாங்க. அது காசுல இருக்கு பாருப்பா. காசு இருக்கு பரவாயில்ல, காசு கொடுக்க வேண்டாம். அதை வந்து தண்ணி வடிகட்டு.
தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்கிற தீவினையால் ஐயா வாங்க. பெருமக்களே இங்கே மேலம் மேலம் கொஞ்ச நேரம் போய் பெருமக்களே இப்போ நம்ம அந்த பூசித்த அந்த மண்ணை கொண்டு அந்த மண்ணை இந்த நிலப்பகுதி முழுவதும் தெளித்து விடுகின்றோம். அதுக்கு என்ன பொருள்னா ஒட்டுமொத்தமாக இப்ப சாதாரண நிலமாக இருந்தது இப்பொழுது சிவ நிலமாக இங்கே சிவ அருள் பெற்ற நிலமாக மாறிவிடுகிறது. ஓம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொடுக்கலாம். சரி எல்லாம் போடுப்பா, குண்டத்தை கொஞ்சம் போடு, இதில் போடுங்க. ஓம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன்னிலை நாட்டதி. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நிலத்துல எல்லா பக்கமும் தெளிக்கலாம் நீங்க. சிவசக்தி ஓம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. ஓம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. கொஞ்சம் எடுத்துங்க, இங்க ஓட்டு வெளியிடத்தோட போடுங்க. இங்க யாகசாலையில போட்டாச்சு, நம்ம ஒட்டுமொத்த பரப்புலையும் போடுங்க, கோயில் உள்ள எல்லா இடத்தையும் போடுங்க. கொஞ்சம் எல்லாரும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கோயில் பகுதி கொஞ்சம் வச்சுங்க, வெளில போய் போடலாம். நம்ம எல்லைக்கு உட்பட்ட பகுதி ஒட்டுமொத்தமா தெளிக்கும். இப்பொழுது இந்த பூமியானது சிவபூமியாக மாறிவிட்டது. அந்த மண் வழிபாடு செய்த அந்த மண்ணை கொண்டு நிலம் முழுவதும் நாம் தெளித்ததில் ஒட்டுமொத்த நம்முடைய நிலப்பரப்பானது, அந்த கோயில் நிலப்பரப்பானது சிவபூமியாக மாறி இங்கே பெருமாட்டி எழுந்தருள வகை செய்யப்பட்டுள்ளது. ஓம் ஆங்கவை மூன்றினும் ஆறழல் வீசிட தாங்கிடும் ஈரேழு தான் நடுவானதில் ஓங்கி ஆதியும் அந்தமும் ஆமென ஈங்கிவை தம்முடல் இந்துவும் மாமீன். ஓம் எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூளம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூள காயமே தூளத்த காயமே. அப்படியே உட்காந்துருங்க. இவரை அம்மா கொஞ்சம் உட்காருங்க, வந்து உட்காருங்கப்பா. நீங்க நிக்கிறீங்கன்னு புரியல எனக்கு, வாங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்கப்பா, முன்னாடி வாப்பா. அப்பா நீ உட்காருப்பா. சரி இவரா உட்காரு, கிருஷ்ணமூர்த்தி உட்காருங்க, அவர் பண்ணுவார். விடுங்க உட்காருங்க. அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, உட்காருங்க வாங்க. நீங்கள் வந்து உட்காருங்க வாங்க. எல்லாம் கும்பலாக உட்காந்து தான் சரியாக இருக்கும் அது. 4 எங்க அந்த பையன் எங்க அஜய் எங்க 2 4 6 சரி. ஓம் ஓம் மாலை தோன்றும் மாலை தோன்றும் மதியே போற்றி. ஓம் மேலை சிவன் சடை மேலே போற்றி. ஓம் துவாதசாந்த ஒளியே போற்றி. முருகை சமத்தில் மூழ்வாய் போற்றி. அருகை ஈயம் ஆர்வாய் போற்றி. பார்வதிக்குரிய பணிமதி போற்றி. ஆத்திருப்பதியில் அமர்வாய் போற்றி. ஓம் ஆர் திருப்பதியில் அமர்வாய் போற்றி. ஓம் இறுதி கருவியால் தெளிக்க இறுதிரு இதயமாய் நிறைக்க தூபதி. ஓம் ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையில் நோக்கிக் கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே சிவகதி விளையும் அன்றே பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் விளைந்தன சாலி எல்லாம். அந்த பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த கதிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து செழுமையாக வளர்ந்துருந்து வச்சுங்களேன், அந்த கதிர்கள் அழகே நேராக வந்து அப்படியே சாயும் இல்லையா, சாஞ்சு இருக்கும். இதே உள்ள இருக்கக்கூடிய பதறாக இருந்தால் என்ன பண்ணோம், நிமிர்ந்து நிற்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் பதர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். அந்த அறிவு இருக்கவங்க சான்றோர் பெருமக்கள் எப்பொழுதும் அடக்கமாக பணிவாக நடந்து கொள்வார்கள். அதே போல இங்கே நம்முடைய கதிர்மணிகள் அழகாக நம்முடைய முளைப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் அழகாக வளர்ந்து நம்முடைய இறை அருளை நமக்கு கொடுத்த இறை அருளை அப்படியே காட்டுகின்றன. ஓம் வித்தாகி முளையாகி விளைவது ஆகி விளைவுக்கும் பொருளாகி வேறுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத சத்தாகி சித்தாகி இன்பம் ஆகி சதா நிலையா எவ்வுயிர்க்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழு வயிற தனிமணியாய் முளைத்த தேவே. அமுது விட்டீங்களா பண்ணுங்க. அடுத்து போற்றி முளைப்பாளியைக்கு உண்டான போற்றிகளை செய்கின்றோம். ஓம் வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி விளைவியல் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்தும் பதமும் விளைவும் உபகரிப்பும் அத்திரல் அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்திடை முளையும் முளையிடை விளையும் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி விளைவுனுள் விளைவும் விளைவதில் விளையும் அலைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி முளையதின் முளையும் முளையினுள் முளையும் அலைதர அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்திடை பதமும் பதத்திரை வித்தும் அத்துர அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஓம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல். பொலிகைவிடம் பொலிந்து இனிது அருளி மலிக திருவருள் எங்கனும் போற்றி மலிக திருவருள் எங்கனும் போற்றி. இருந்த இடத்துலேருந்து கற்பூர பேரலை பெற்றுக்கொள்க. சிறப்பு சிறப்பு. வெற்றிகரமாக இன்று காலையிலே ஆரம்பித்த வழிபாடானது, அதாவது வீட்டு தெய்வ வழிபாடு, அதனைத் தொடர்ந்து நீர் வழிபாடு, நில வழிபாடு, முளைப்பாளிய வழிபாடு நடந்து ஏறியிருக்கிறது. அடுத்த வழிபாடாக சதாசிவ மூர்த்தமாக விளங்கக்கூடிய விமான கலச வழிபாடானது நடைபெற உள்ளது.
சரியா? ஒரு ஒரு 5 நிமிடத்தில் அவங்க ரெடி தயார் செய்திருவாங்க. நம்ம விமான கலச வழிபாடு ஆரம்பிச்சிடலாம். நம்ம கல்யாணம் ஆனவங்க சரிங்களா, பெண்கள் சரியா, யாராக இருந்தாலும் காப்பு கட்டுறது என்ன, நாம் இந்த பூஜையை நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறோம், தயாராக இருக்கிறோம், நாங்கள் சுத்தபத்தமாக இருப்போன்றதுக்காக பண்ணுறது, அவ்வளோதான் அதில். சரியா? இப்போ நாங்கள் கட்டிருக்கோம் பாருங்கள், எங்கள் பெண்கள்லாம் கட்டிருக்காங்களே, இதில் வயது அதெல்லாம் எதுவுமே தடை கிடையாது. இறைவனை வேணும் என்ன தடை இருக்குது? ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் உயிர் தானே. அன்னகாமாட்சி அம்மனுக்கு பண்ணுறது பெண்கள் பண்ணக்கூடாதா? இல்லை இளைஞர்கள் பண்ணக்கூடாதா? குழந்தை கூட பண்ணலாம். குழந்தைங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும், அதனால் குழந்தைங்க வேண்டாம், மற்றபடி எல்லாரும் நம்ம செய்யலாம். வாங்க, சரி ஆரம்பிச்சிடலாமா? ஓம் ஓம் ஒன்றிய வாரம் உடல் முடங்குன்றது என்று என்றும் இம்மை சண்டாக்கமில் தெந்தலைக்கேற திருந்து சிவனை நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே. ஓம் நகரமே போற்றி, ஓம் முகரமே போற்றி, ஓம் மகரமே போற்றி, ஓம் நாதமே போற்றி, ஓம் விந்துவே போற்றி, ஓம் ஓம் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம் சதாசிவ மூர்த்தமாக விமான கலேசம் எழுந்தருளுக எழுந்தருளுக எழுந்தருளுக. ஓம் என்னப்பா புரியல வர 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 வர. ஓம் உலகில் எடுத்து சத்தியமல்ல உலக சத்தியபடி உலக சத்திய குணமாம் உலகம் எடுத்தது உலகம் எடுத்தது சதாசிவம் தானே உலகம் எடுத்தது சதாசிவம் தானே. ஓம் எழுந்தருளியுள்ள சதாசிவ மூர்த்தத்தின் திருவடி திருவாய் திருமுடி இவற்றை விளக்கி வணங்குகின்றோம். ஓம் பெரும்பலர்காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்புடுமலை கொண்டாங்க 60 உள்ளே வைத்து விரும்பன் இங்கே சிறிய அளவிலே இங்கே அமுது காட்டிருக்காங்க, அடுத்து பெரிய அளவில் காட்டுவாங்க திருமஞ்சனம் ஆற்றிய பின். இப்பொழுது நம்முடைய சதாசிவ மூர்த்தத்திற்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை செய்கிறார்கள். ஓம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆரம்பிக்கலாம்பா. பால் தயிர் அதே போல வேக வேகமாக வர வர. ஓம் கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடிய கை 2 பறந்து எழுந்து 7 முகம் 5 செங்கண்ணின் 5 நாடும் சதாசிவ நல்லொளிமுத்தே சதாசிவ நல் ஒளிமுத்தே வேதா நெடுமால் உருத்திரன் மேல் ஈசன் மீதான ஐமுகன் விந்துவும் நாதமும் ஆதார சக்தியும் அந்த சிவனொடும் சாதாரணமாம் சதாசிவம் தானே. ஓம் ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரெழ ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியுள் அத்திசை 10 அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம் அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நால்வேதம் அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியோடு அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே சமயத்து எழுந்த அவத்தை ஈரைந்துல சமயத்து எழுந்த ராசி ஈராறுல சமயத்து எழுந்த சதிர் 8 உல சமயத்து எழுந்த சதாசிவம் தானே. ஓம் நடுவு கிழக்கும் தெற்கு தரமேற்கும் நடுவு படிக நற்குங்கும வண்ணம் அடைவுல அஞ்சன் செவ்வரத்தம்பால் அடியேற்கு அருளிய முகமேவை அஞ்சு முகமுல 3 கண்ணுல 5 கரதளந்தான் உல 5 5ஆயுதமுல நம்பி என்று நெஞ்சு புகந்து நிறைந்து நின்றானே. சக்தி தராதல மண்டம் சதாசிவம் சக்தி சிவமிக்க தாவர சங்கமம் சக்தி உருவம் அருவம் சதாசிவம் சக்தி சிவ தத்துவம் 36. ஓம் தத்துவமாவது அருவம் சராசரம் தத்துவமாவது உருவம் சுகோதயம் தத்துவமெல்லாம் சகலமுமாய் நிற்கும் தத்துவமாகும் சதாசிவன் தானே. கூறுமின் 100 சதாசிவன் எம்மிரை
வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும் ஏறுரை செய்தொழில் மாணவர் தம்மோடு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே இருளார்ந்த கண்டமும் ஏத்து மழுவும் ஏந்து மழுவும் சுருளார்ந்த செஞ்சடை சோதிப்பிறையும் அருளார்ந்த சிந்தையும் ஆதிப்பிரானை தெருளார்ந்து என் உள்ளே தெரிந்திருந்தேனே சத்திதான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் உத்தமம் மாமுறையத்து இருந்திடும் தத்துவம் புருவம் தற்புருடன் சிரமத்தகு தோற மகுடத்தீ தீ ஈசானனே நானு நல் ஈசான நடு உச்சி தானாகும் தானுவின்றன் முகம் தற்புடமாகும் காணும் அகோரம் இருதயம் உய்யுமாம் மானரவாமம் சத்தி நெற்பாதமே நெஞ்சு சிரசேகை நீல் கவசம் கண்ணாம் வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் செஞ்சுடர் சேகரி மின்னாகும் செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே. ஓம் எண்ணில் இதயம் இறை ஞான சத்தியாம் விண்ணில் பறை சிரமிக்க சிகை ஆதி வண்ணக் கவசம் வனப்புடைய இச்சையாம் பண்ணும் கிரியை பரநேத்திரத்திலே சத்தி நாற்கோணம் சலமுற்று நின்றிடும் சத்தி அருகோணம் சயனத்தை விட்டிடும் சத்தி நல் வட்டமும் சலமுற்று இருந்திடும் சத்தி உருவாம் சதாசிவம் தானே மானந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தானந்தி அஞ்சின் தனிச்சொடராய் நிற்கும் கானந்தி உந்தி கடந்து கமலத்தின் மேல் நந்தி 9 மேவி நின்றானே ஒன்றியவாறும் உடலின் உடன் கிடந்து என்றும் ஈச நடக்கும் இயல்பது தென்திரைக்கேற திருந்து சிவனோடு இன்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானை கொணர்ந்தேன் குவளையம் கோயிலன் நெஞ்சம் புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே பணிந்தேன் பகலவன் பாட்டும் ஒளியே ஆங்கவை மூன்றினும் 6 அடல் வீசிற தாங்கிடும் ஈரேடு தானடுவானதில் ஓங்கி ஆதியும் அந்தவுமாம் என ஈங்கிவை தம்முடல் இந்துவும் மாமே தன்மேனி தற்சிவலிங்கமாய் நின்றிடும் தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும் தன்மேனி தற்சிவன் தற்சிவானந்தமாய் தன்மேனி தானாகும் தற்பரம் தானே ஆறும் மரியார் அகாரம் அவனென்று பாரு முகாரம் பரந்திட்ட நாயகி தாரம் 2 தரணி முழுதுமாய் மாறி எழுந்திடும் ஓசையதாமே லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம் லிங்க நற்கண்ட நிறையும் மகாரம் லிங்கத்தில் வட்ட நிறையும் முகாரம் லிங்க மகார நிறை விந்து நாதமே. ஓம் எதிர்க்க மாட்டேங்காங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன வேகமாக சிவபுரம் சொல்லுங்களையா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குய்வார் உள்மையிலும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குய்வார் ஒங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றனி மலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனுள்ளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி எண்ணுதற்கு எட்டார் எழிலார்கள் இறைஞ்சி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின்பிரிஞ்சி பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யேபுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமானநாமிமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியுளாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் எந்துளம்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புலந்தோல் பொறுத்தங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறு 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்து வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்துருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தொருளி நீள்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிரான் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்மனே யாவையுமாம் அல்லையுமாம்
சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இர்த்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் குண்டுணவார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுவே போக்கும் வரவும் குணவுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கார் என்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானை வெற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மிட்டிங்கு வந்து வினைப்பெற விசாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். பெருமக்களே, சிவபுராணம் ஓதி இங்கே நம்முடைய விமான கலசத்திற்கு சதாசிவ மூர்த்தத்திற்கு அபிடேயங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இங்கே நம்முடைய ஸ்தபதி அந்த விமான கலசத்திலே செய்ய வேண்டிய முறைமைகளை செய்து நம்முடைய விமான அம்மையின் கருவறையின் மேல் அமைந்துள்ள அந்த கோபுரத்தின் மேல் அந்த கலசத்தை நிறுவுவார்கள். ஏற்கனவே நம்ம வேண்டிக் கொண்டவர்கள் எத்தனை மணிக்கு வரணுங்கய்யா? அந்த கலசத்தில் இது பண்ணுறவங்க இருக்காங்களா? நல்ல நேரம் பார்த்து நம்ம ஸ்தபதி சொல்லுவார். அப்போ நீங்கள் அந்த சடங்குகளை செய்து. இப்போ எங்களோட வழிமுறைப்படி இங்கே விமான கலசத்திற்கு உண்டான அந்த வழிபாடுகள் முறையாக நடைபெற்று உள்ளது. ஓம் துபதிமோ ஓம் பண்ணும்பா. ஓம் சிவ ஓம் பெரும்புலர்காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராய் அரும்புடுமலை கொண்டாங்க அறுபத்தி விளை வைத்து விரும்பினால் விளக்குது முந்தினால் கருமி கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே சோதியே சுடரே சுடலி விளக்கே சுருகள் பணமினது பாதியே பரணை பால்கொள் மின்னிற்றாய் பங்கைய தைனம் மாலரியா நீதியே செல்வத்திரு பெருந்துரை நரைமலர் கூட நம்மை விசிறம் ஆதியே அடியேன் ஆதரி தடைத்தால் அதந்துவே என்று அருளாயே. ஓம் வேட்டவி உண்ணமுறைக்கு காட்டமும் நாவலம் காலையும் மாலை முட்டமையான உள்ளம் பாட்டவி காட்டதும் பாலவி யாமே சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமிருது ஆகியது. கொல்லா நண்பர்களும் குத்தா போற்றி. ஓம் ஐந்தரக்கு மாற்றுள்ளவரை போற்றி போற இடமை கேட்கலாம் அல்விடபிக்கம் போற்றி அறிவோ ஆக்கிரம் போற்றி வாமினி கொல்லா போற்றி தவணரியை சரத்தவை போற்றி அன்பு நெறி ஒடுகச்சை இன்பே போற்றி கற்பூர பேரொளி. அற்புத கோலம் மீறி அருமலை சிறப்பும் சிற்பர விவமாவும் திரு சிற்றம்பலத்தும் என்று பொறுப்புடன் நடத்துகின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஒளிநீர் அணிந்தையின் உளமே புகுந்த அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. ஓம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. தலையில தேய்க்காதீங்க, நீரை தலையில தெளிக்கூடாது. முதலில் நீரால் கையை துடைத்து கொண்டு அடுத்து 3 முறை நீங்கள் பருகு நீராக நீரை 3 முறை அருந்திக் கொண்டு
அடுத்ததாக நீங்கள் திருநீறு வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. துண்டு போட்டிருக்கவங்க கீழே வச்சுக்கணும், இடுப்பில் கட்டிக்கணும். சட்டை பனியெல்லாம் அவிழ்க்க முடிந்தால் அவிழ்த்து கொள்ளலாம், சிறப்பு. ஏன்பா அவரை பயமுறுத்துறீங்க? மேலே துண்டு மட்டும் மேலே போட்டுக்காதீங்க, சரியா? அது போகிறோம். பார்த்துப்பா அந்த பக்கம் பார்த்து, அங்கே பாரு தட்டி விட்டுற பாருங்க கலசம். 2 தட்டு வச்சிருக்கீங்களா? வேலவன் அந்த பக்கம் பார்த்து, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பக்கம்
அந்த அட்சதையையும் மலர்களையும் இடது கையில் வச்சுங்க, லெஃப்டில் வச்சுங்க. வலது கையால் மூடிக்குங்க. வலது தொடையில் வச்சுங்க. கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காந்துங்க. ரைட் சைடு தமிழில் ரைட் சைடு. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும், ஒரு வெறப்பா இருக்கணும். சேர்ல உட்காந்துங்க ஐயா. கொடுங்க ஐயா, அப்படியே சேர்ல உட்காந்துங்க. அவ்வளோதான். மற்ற நேரத்தில் வெறப்பா இருக்கீங்க இல்லையா, இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெறப்பா இருந்தால் ஆகணும். இங்கே என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்போதான் நாடி நரம்புகள்லாம் இந்த உள்ள வாங்கிக்கணும். முறுக்கு ஏறின அந்த இதில் தான் நம்ம சங்கல்பம் பண்ணணும். தின் எண்ணம் நாம் உறுதியாக நினச்சாதான் உறுதியாக அது நடக்கும். அதுக்கு தான் திண்ணெண்ணம் தமிழில் திண்ணெண்ணம் போடுதல் சங்கல்பம் பேர். அப்போ இந்த கையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். நீங்கள் கை இருக்கு இல்லையா, ஒரு அழுத்தம். கொஞ்சம் நிமிர்ந்து, முடிஞ்ச அளவுக்கு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். பண்ணலாமா? ஓம். கண்ணை கொஞ்சம் அரைக்கண்ணா வச்சுங்க. அரைக்கண்ணா தியானம் பண்ணுறா போல். ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் உங்கள் காதுகளில் போய் சேரணும். ஓம் தியானம் பண்ணுறாம போல இருங்க. எல்லாம் மற்றவங்க எல்லாரும் அமைதியாக இருங்க. இவங்க காப்பு கட்டிருக்காங்க, நாம் காப்பு கட்டலைன்னா பரவாயில்ல. மற்றவங்க இந்த மந்திரம் உள்ளே போனால் போதும். நம்ம சார்பாக அவங்கெல்லாம் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஓம். அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளுடன் நிறைந்த பரம்பொருளான சிவபெருமானது உள்முகத்தாலே தொழிற்பட்டு வரும் ஆதி பிரம்மாவின் முதல் 50 தேவாண்டுகள் கழிந்த 2வது பிரார்த்தனும் 2வது 50 தேவாண்டு காலத்தில் ஸ்வேதவராக கற்பமண்டும் பிரம்மநாளின் பிற்பல் வைவசவ வன்மந்திரத்தில் 28வது சருகத்தில் கலியுகத்தின் முற்பகுதியில் 2055ஆம் ஆண்டில் ஆணி மாதத்தில் 27ஆம் நாளில் வியாழக்கிழமையில் நற்திதியில் இயங்கி சென்று கொண்டிருக்கும் நல் நான்மையில் நல்யோகம் நற்கரண கூடிய நன்னாளில் நல்லோரையமான காலக்கோட்டில் அண்டப்பகுதி உண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரும் 100 கோடி பிறந்த அண்டங்களில் ஒன்றாய் பிரபஞ்ச வெளியில் பல்லூரி காலம் திரிந்து வரும் சூரிய குடும்பத்தில் ஒன்றான பூமியில் நாவலம் திவாம் பரத கண்டத்தில் மேர்மலைக்கு தெற்கே சிவனுக்கு உகந்த தென் தமிழ் நாட்டில் 4 பெருமக்கள் உருவான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு திரு ஈங்கோய் மலையில், அதுவும் நம்முடைய மரகதாம்பிகை உடனாய மரகநார் அருள்பாலிக்கும் திரு ஈங்கோய் மலைக்கு வடக்கு புறத்தே உள்ள தொட்டியம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்பநல்லூரில் அமர்ந்துள்ள அருள்மிகு அன்ன காமாட்சியம்மன் திருக்கோயில் மண்டபத்திலே நீங்கள் அவங்க பேரை கொஞ்சம் சத்தமாக சொல்லிக்கலாம். இருக்கு கொஞ்சம் பேர், முதல்ல பேர் எல்லாரும் சொல்லிங்க. பேர் சொல்லி அவங்க பேரை சொல்லிங்க. மற்றவங்களும் மனசை சொல்லிக்கலாம். சரியா சொல்லிக்கிட்டீங்களா? சொல்லிக்கிட்டு உங்கள் கோத்திரம் சொல்லிக்கலாம். சிவகோத்திரம், அது என்ன கோத்திரம், அது கோத்திரம் சொல்லிக்கோங்க. அடுத்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க பிரச்சனை இல்லை, ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் சொல்லிக்கோங்க. சக குடும்பத்தையும் நினச்சிக்கலாம். சரியா சொல்லிக்கிட்டீங்களா? ஆகிய நாங்கள் அடியார் பெருமக்கள் உறுதுணோடு கலையாத கல்வியும் குறையாத வேதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உணவையும் குன்றாதலும் கடுபிடிகளாதவளும் சலியாத மண்ணும் அன்பகலாத கணவனும் அன்பகலாத மனையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு காணும் 16 பேரும் பெரும் பொருட்டும் எங்களது குடும்பத்தில் பல்கோடி சன்மப்பாவையும் அமர்ந்து பல்கோடி விக்கணும் பல்கோடி பாதகமும் செய்வனையும் பாம்பும் பசாசும் அடல் பூதமும் தீரும் பொறுபடையும் தீதகளா விவிடம் தொட்டுமிருகம் முதலாம் எவையும் எவ்விடம் வந்து எம்மை எதிர்ந்தாலும் அவ்விடத்தில் பச்சை மகிழ் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் மயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈரார் அறுவடையும் மாமங்களாரும் விரிகிரணம் சிந்த புனிந்த திருமிகள் ஓராரும் எந்த திசையும் எதிர் தொன்று வந்து இருக்கிறெல்லாம் பொடிபடுத்தி எவரவும் தந்து புகுந்து உல்லாசமாக உள்ளத்திலிருந்து பல்விதமும் ஆசிரியர்கவையும் வட்டாவதானமும் சீர் பேசுமுயல் பல்காப்பியத்தையும் ஓசை எடுத்து முதலாம் 5 இலக்கணம் தோய்ந்து பழுத்த தமிழ்ப்பொழை பாலித்து ஒழுக்கமிட நிம்மை பிறப்பில் இது வாதனை அகற்றி மும்மை பெருமல்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் படை அடியாரன் கூட்டி தோயும் பரபகம் திப்பித்து செய்ய கடி ஏற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று அருள. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. இந்த அப்பநல்லூர் அருள்மிகு அன்ன காமாட்சியம்மன் திருக்கோயில் கடவுள் மங்கள பெருவிழானை ஆசிரியர் வழிகாட்ட அம்மையின் முன்னாக ஆற்றுகின்றோம். எல்லாம் வல்ல அம்மனின் அருள் விளங்குவதாக. எல்லாம் வல்ல நம்முடைய அன்ன காமாட்சியம்மனின் அருள் பரிபூர்ணமாக
விளங்குவதாக பரிபூர்ணமாக விளங்குவதாக. சரி, எந்திரிச்சிங்க, எழுந்திருக்கலாம். ஒரு கையை விட்டு எழுந்திரிக்கலாம், ஒரு கையில் வச்சுட்டு எழுந்திரிங்க. கும்பிட்ட மாதிரி இருங்க, வணங்கின மாதிரி இருங்கய்யா. இருந்து உங்களை நீங்களே ஒரு கிளாக் வைஸாக 3 தடவை சுற்றிங்க. வளச்சுற்றா வளமா 3 முறை பொறுமையா. சரியா? வேண்டிக்குங்க. நம்மளுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டுதல் எல்லாம் நல்லா வேண்டிக்குங்க. ஓம் பெருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எம்மை பெற்றால், ஒருமையால் உலகை வெல்வார், உணமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் உண்ணார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவா என்றார். சாமிகிட்ட போடுங்க. அப்படியே எங்க போடுங்க, சாதஸ்திரி போடல. ஓகே. ஓம் நன்மை பெருகர் நிறைய வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினால் அன்ன காமாட்சி அம்மை. எல்லாரும் போடுங்க. வாத்தியம் வாசிக்கலாம் ஐயா. ஆசீர்வாதத்துக்கு நான் பெருமக்களே, மிகச்சிறப்பாக இன்றைய வழிபாடானது காலை வீட்டு தெய்வ வழிபாடு, அதனைத் தொடர்ந்து நீர் வழிபாடு, நில வழிபாடு, முளைப்பாலிகை வழிபாடு, சதாசிவ விமான கலச வழிபாடு, அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி திண்ணனம் பூணல் வழிபாடு மிகச்சிறப்பாக நம்முடைய பெருமாட்டியின் அருளால் மிகச்சிறப்பாக நடந்து நிறைவேறியது. 10 மணிக்கு வாத்தியம் ஊர்வலம் போட்டிருக்கீங்க நீங்கள். சரி சரி. ஆமாம். சொல்லுங்க. அடுத்தபடியாக இந்த கலசத்தை நம்ம ஸ்தபதி அவர்கள், திரு ராஜன் அவர்கள் அதை நிர்மாணித்து அது புனிதமான வரகு போன்றவைகளை நிரப்பி அதை நிர்மாணிக்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய ஸ்தபதியின் அந்த வழிபாடு மேலே விமான கலசத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த வழிபாடு தொடங்க இருக்கிறது. யாரெல்லாம் அதற்கு உரியவர்களோ இங்கே வந்து நம்முடைய மண்டபத்துக்கு வந்துடுற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாலையிலே 4 மணி அளவில் நம்முடைய வழிபாடானது தொடங்குகிறது. வேள்விச்சாலை நுழைவு, வாயிற்காவலர் வழிபாடு, அடியார் திருக்கூட்டம் எழுந்தருளல், அன்ன காமாட்சி அம்மனுக்கு முத்தமிழால் முதற்கால வேள்வி, நிறையவி நல்குதல், பெரும் பேரொளி வழிபாடு, ஆதார பீட வழிபாடு, நவமணி இடுதல், எந்திரம் பதித்தல், படிவம் பதித்தல் போன்ற வழிபாடுகள் மாலை வேளையிலே நடைபெற உள்ளது. அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு இறைவனின் நம்முடைய இறை பிராட்டியின் திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு இல்லையா? கடவுள் நீக்கமர எங்கேயும் நிறைந்திருக்கிறார். பல பேருக்கு சொல்லலாம் மனசுக்குள்ள, என் மனசுக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படின்னு. ஆனால் விளங்கி நிற்கக்கூடிய இடம் கோயில். இப்போ அதுக்கு தான் மந்திரங்கள்லாம் ஓதி அங்கே நம்ம அருள்மிகு அன்ன காமாட்சி அம்மனை அங்கே வர வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பசுமாடு இருக்குது. பசுமாட்டில் எல்லா இடத்துலையும் கறந்தீங்கன்னா பால் வராது. பால் கறக்கிற இடம் அந்த மடி. அதை போலத்தான்
நீங்கள் எல்லா இடத்துலையும் இறைவன் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் அவருடைய அருள் முழுவதுமாக விளங்கி நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, விளங்கி நிற்கக்கூடிய இடமானது நம்முடைய திருக்கோயில் ஆகும். அப்போ திருக்கோயிலுக்கு வர வேண்டியது கட்டாயம். வந்தீங்கன்னா நமக்கு அருள் கிடைக்கும். வராதவங்களுக்கு அருள் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அருள் கம்மியாக இருக்கும். இங்கே கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு அந்த பலனானது கிடைக்கும். 100%. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே போல் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. நீங்கள் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட கூட்டு போகிற ஆள் தான் நம்முடைய இந்த தெய்வம், குலதெய்வம். ஒருத்தரும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் என்னோட ஆளுங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த பரம்பொருள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. நம்ம டைரெக்டாலாம் பரம்பொருள்கிட்ட போக முடியாது. ஒரு 2 பேர் தேவை நம்ம இறை பரம்பொருள்கிட்ட சேரணும். ஒன்று குரு, இன்னொன்று திரு, நம்ம வீட்டு திருவாக விளங்கக்கூடிய அந்த குலதெய்வம். அப்போது அந்த வீட்டு தெய்வத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அந்த படத்தை வச்சு வழிபடுவாங்க. அது அவ்வளவு சரியில்லைன்னு தான் சொல்லணும். அது வீட்டிலன்னா இப்போ ஊருக்கு வெளியூரில் இருக்காங்க, நாங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல அந்த தெய்வம் உங்கள் வீட்டு தெய்வம் விளங்கியிருக்காங்களோ அங்கே வந்து வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையாவது இங்கே வந்து வழிபாடு செய்வதுதான் முறை. நான் ஃபோட்டோலேயே வச்சுக்கிறேன், பர்ஸில் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன்றது அதுதான். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தால் இவங்க வரமாட்டாங்க சொல்லிட்டு அதில் ஃபோட்டோக்களை வச்சுட்டு வழிபட்டுருவாங்கன்னு. வந்து வழிபட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் தான். இப்போ நீங்கள் வழிபட்டாதான் அடுத்து உங்களுடைய சந்ததிகள் வழிபடுவாங்க. இந்த நம்முடைய விழாக்குழு அன்பர்கள், நம்முடைய ஐயா புஷ்பநாதனே, அவருடைய தம்பி, மற்ற எல்லாருமே பங்காளிகள்லாம் சேர்ந்து மிகச்சிறப்பாக அழகாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய முயற்சி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷத்தில் இவ்வளோ மிகச்சிறப்பாக கோயில் கட்டினது மிகச்சில இடம்தான். நான் ஒரு கோயில் கட்டினேன். இதில் நம்முடைய அயப்பாக்கம் சென்னையில் ஒரு சிவன் கோயில் கட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பாலாலயம் பண்ணி 1.5 வருஷத்தில் அங்கே கோயில் எழுந்து நின்றது. அடியார் பெருமை 63 நாயன்மாரோட ஒரு 3 வருஷத்தில் வந்துட்டாங்க. அப்போது நல்லவர்கள் நல்ல உள்ளமுடல் பண்ணால் சாமி ரெடியாக இருக்கார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் சாமி இங்கே அழகாக வந்து இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழில் குடமுழுக்கு ஆற்றுவது மிகச்சிறப்பு. சரியா? நீங்கள் பாருங்கள், இந்த தெய்வமானது அழகாக இங்கே விளங்கி நிற்கும். நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாமே என்னென்னலாம் நம்ம அன்னகாமாட்சி அம்மன்ட்ட கேட்குறீங்களோ அதெல்லாம் அம்மா ஆற்றி தருவார். நாங்கள் இந்த மாலை வேளையிலே அன்னகாமாட்சி அம்மன் சிறப்புகளை ஒரு சில சிறப்புகள் நம்ம சொல்லலாம். நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ சொல்லிட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்போது அடுத்த வழிபாட்டுக்கு நீங்கள் மக்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாலை வேளையிலே நாம் இங்கே கூடுவோம். நன்றி. தாயே காமாட்சியே வந்தனம், எங்கள் தாமரை தேவியே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம், எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே, வந்தனம் வந்தனம் வாழ்மையின் தேவியே. ஈசனின் நேசத்தால் துடித்தாய், ஒரு எரிமலை போலங்கே வெடித்தாய். மாந்தோப்பு தளிரும் எரிய உந்தன் மாற்றற்ற கோபத்தை தெளித்தாய். மண்ணெல்லாம் தீயாக, மனசெல்லாம் நோயாக, பிடிவாதம் பிடித்தாயே, நீதானே ஜெயித்தாயே.
தேவர்கள் அச்சத்தால் பயந்து உந்தன் தேவனை கண்டுதான் உரைத்தார். உன் மனம் அறிந்த பரமன் உந்தன் அமைதிக்கு வழியை வகுத்தார். கோமாதாயாகத்தான் விழுந்ததே கோபம்தான், தீயெல்லாம் பூவாக மணந்தாரே அங்குதான். மாங்காட்டில் குடிகொண்ட அன்னையே, நீ மறக்காமல் காத்திடு என்னையே. கோபங்கள் எனக்குள்ளே